சென்னை கண்ணகி நகரில் பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ஸ்ரீனிவாசன் விவரிக்க கேட்போம். முழு விவரங்களையும் பதிவு செய்யுங்க ஸ்ரீனிவாசன். வணக்கம். இந்த சென்னை கண்ணகி நகரில் உள்ள 196வது வார்டு அலுவலகம் மற்றும் மாமன்ற உறுப்பினர் அலுவலகத்துல பாத்தீங்கன்னா சற்று நேரத்துக்கு முன்னாடி நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டிருக்கிறது. இது 2 பேர் நாட்டு வெடிகுண்டு வீசியதாக கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் நாட்டு வெடிகுண்டு வீசியவர்கள் தற்போது தப்பி ஓடியுள்ளனர். நாட்டு வெடிகுண்டில் வீசியது யார், எதற்காக வீசினார்கள் என்ற கோணத்தில் போலீசார் தற்போது விசாரணை செய்து வருகின்றனர். அது மட்டுமல்லாமல் இந்த மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் சுற்றியுள்ள பல்வேறு பகுதியில் இருக்கின்ற சிசிடிவி கேமராவை போலீசார் தற்போது ஆய்வு செய்து வருகின்றனர். நாட்டு வெடிகுண்டு எதற்காக வீசப்பட்டது, எந்த காரணத்துக்காக வீசப்பட்டது, வீசியது யார் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் தொடர்ந்து விசாரணை செய்து வருகின்றனர். இந்த கண்ணகி நகர் பகுதியில் திடீரென்று பட்ட பகலில் 2 இடத்தில் 2 நாட்டு குண்டுகளை வீசி சென்ற நபர்களை போலீசார் தேடி வருகின்றனர். இந்த சம்பவம் கண்ணகி நகர் பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மக்கள் புழக்கம் அதிகமாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் திடீரென்று பட்ட பகலில் 2 பேர் நாட்டு வெடிகுண்டை வீசி சென்ற இந்த சம்பவம் கண்ணகி நகரை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மாமன்ற உறுப்பினர் அலுவலகம் இருக்கின்ற பின்புறம், அதுக்கப்புறம் இடதுபுறம் வலதுபுறம் உள்ள பல்வேறு பகுதியில் போலீசார் தற்போது முடக்கிவிடப்பட்டு தற்போது சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்ய என்ற காட்சியை நம்மால் காண முடிகிறது. தகவல்களுக்கு நன்றி சீனிவாசன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.